சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து மூலமாக மீனாவுக்கு அந்த 2,50,000 சீதா கொடுத்த பணம் திருப்பி கிடைச்ச சந்தோஷத்தில் இந்த பணத்தை மறுபடியும் சீதா கிட்டேயே கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீனா முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாத விஜயா நினைக்கிறாங்க. இந்த சிந்தாமணியால் எதுவும் செய்ய முடியலனாலும் கண்டிப்பாக மீனா முத்துவை எப்படியாவது அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். ஏன் முன்னாடி இந்த முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல. அவ்வளோ கோபம் வருது. இதில் வேற அந்த முத்துவும் மீனாவும் என் மேலே சந்தேகப்படுறாங்க. இந்த மீனா பணம் எடுத்துகிட்டு போன விஷயத்த சிந்தாமணிக்கிட்ட நான் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறாங்க. இந்த உண்மை மட்டும் இவங்களுக்கு என்னைக்கும் தெரிய வரக்கூடாது அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. இங்கே மீனா பூ கொடுக்கறதுக்காக கிளம்புறாங்க. அந்த சமயம் முத்து, மீனா அந்த பணத்தையும் எடுத்துக்க மீனா, அப்படியே சீதா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க, அதுக்கு நன்றி சொல்லிட்டு வா. இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலனாலும் நான் கூட பெருசாக உனக்கு உதவி செய்யலை. நான் கூட வெளியில் உனக்காக யார்கிட்டையும் பணத்தை கேட்கல. ஆனால் உன் தங்கச்சி சீதா அவள் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணம்னு கூட பார்க்காம உனக்கு அதை தந்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா. கண்டிப்பாக இந்த பணத்தை சீக்கிரமாக திருப்பி தரணும்ல. அதனால் முதல் வேலையாக நீ பூ கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா உன் வேலைக்கு கிளம்புன்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும், ஆமாங்க, சீதா எனக்கு இவ்வளோ பெரிய உதவியை செய்வான்னு நானே எதிர்பார்க்கல. அந்த பணத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு நான் அழுதுகிட்டே இருக்கும்போது கூட பணம் போனால் போதுக்கா, எங்களுக்கு நீ தான் முக்கியம்னு சீதா எனக்கு அவ்வளோ ஆறுதலாக இருந்தா தெரியுமா. கண்டிப்பாக இந்த பணத்தை கொடுக்கணும், சீதாவுக்கு கல்யாண ஏற்பாடை சீக்கிரமாக செய்யணும் அப்படின்ற சந்தோஷத்தில் மீனா முத்துக்கிட்ட இப்படி பேசிட்டு சீதா கிட்ட பணம் கொடுக்க எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனா இங்கே சீதாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மாவும், என்ன மீனா பணம் கிடச்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேனே, முத்து தம்பி திறமையாக அந்த சிந்தாமணிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் இந்த சிந்தாமணி ஏன் இப்படி இருக்காங்க? நீ பெருசாக சாதிக்கக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு அவங்க யார்? உனக்கு ஏன் இப்படி அந்த சிந்தாமணி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்கிறாங்களோ தெரியல அப்படின்னு மீனாவோட அம்மா சிந்தாமணி மேலே உள்ள கோபத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, நடந்ததை பற்றி பேசாமல் இனி நடக்க போகிறத பற்றி பேசுவோம். அக்காவுக்கு இந்த பணம் மறுபடியும் கிடைச்சதே முத்து மாமாவால் தான். நம்ம நன்றி சொல்லணும்னா மாமாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லைக்கா, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, நீ மாமா கூட சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் பணத்தையே கொடுத்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா அப்படின்னு சீதா பேசிகிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் சரிதான் சீதா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வேற நீ பணத்தை வாங்கி கொடுத்தியே, அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும்ல. ஆமாம், யார் அந்த ஃப்ரெண்டு, எனக்கு சொல்லக்கூடாதான்னு கேட்க, உடனே இங்கே அக்கா அவங்கள பற்றி இப்போ சொல்லணுமா தான் யோசிக்கிறேன்னு கேட்கும்போது, நீ சொல்கிறத பார்த்தா உன் மாமியார்கிட்ட இருந்து வாங்கி கொடுத்தியா என்னன்னு கேட்கும்போது, அக்கா என்னக்கா அம்மா இருக்காங்க, நீ வேற இப்படி பேசுறியே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீதா, யார்கிட்ட வாங்கி கொடுத்த, அந்த அருண்கிட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாக்கா, அவர் அங்கே வெளியில் வேலைக்குன்னு போகிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி நான் சொன்னேன். பணத்தை அவர் தாங்க கொடுத்தாரு. பணத்தை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கள் அக்காவுக்கும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கூட அங்கே அருண் என்கிட்ட அவ்வளோ ஆறுதலாக பேசினாரு. அந்த பணத்துக்காகலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ பணத்தை திருப்பி தரணும்னு நான் கேட்கவே இல்லை சீதா. உங்கள் அக்கா நல்லா இருக்காங்கல்ல, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ. பணத்தை எடுத்தது யாருன்னு நானும் எப்படியாவது போலீஸ்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு உதவி செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் முத்து மாமா மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள், நல்லபடியாக திரும்பி வாங்க, எங்கள் மாமாவே எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த அருணோட அம்மாவை நான் கூட்டிகிட்டு வந்தப்போ கூட என்கிட்ட வரும்போதெல்லாம் ரொம்ப நல்ல விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க. உனக்கு ஒரு நல்ல மாமியார் அமைஞ்சிருக்காங்க. என் மாமியாரை பார்த்தல, வெளியில் நான் பூ கொடுக்கணும்னு கிளம்பும்போது கூட அந்த பேச்சு பேசுகிறாங்க. என்னவோ அந்த வீட்டுக்கு நான் வீட்டு வேலை செய்ய மட்டும்தான் இருக்க மாதிரி, கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. அவமானப்படுத்துறது, அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு பெருசாக திட்டம் போடுறதுன்னு வீட்டில் இருக்க என் மாமியார் எனக்கு எதிராக தான் எல்லாத்தையும் செஞ்சிட்ருப்பாங்க. ஆனால் உனக்கு அப்படி இல்லை, உன் மனசுக்கு ஏற்ற மாதிரியே எல்லாம் அமைய போகுது. ஆமாம், இந்த பணத்தை நீ கொண்டு போய் கொடுத்துருவியான்னு கேட்க, அக்கா உனக்கு தான் அருணோட அம்மா தெரியுமே, அவங்க வீட்டுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நீ அவங்கள பார்த்து பேசி நீ ஏன் இந்த பணத்தை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி சீதா வரதுன்னு கேட்க, அக்கா ஏற்கனவே நீ அவங்கக்கிட்ட பேசியிருக்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கும் நீ தான் கூட்டிகிட்டு வந்த, வாக்கா அப்படின்னு சொல்லி மீனாவை பேசி அந்த பணம் கொடுக்கறதுக்காக அருணோட வீட்டுக்கு மீனாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. மீனா சீதா அங்கே வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு அருணோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளே கூப்பிட்டு 2 பேரையும் உட்கார வச்சு நல்லா உபசரிக்கிறாங்க. அப்புறம் என்னம்மா மீனா அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, உங்கள் பையனை பார்க்கலான் தான் வந்தோம். ஆனால் உங்கள் பையன் இங்கே சீதாவுக்கு மட்டும் இல்லை எனக்கும் நிறைய உதவி செஞ்சுருக்காரு, அதான் நன்றி சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், அருண் ஏதோ சீதாவுக்கு பணம் கொடுத்த விஷயத்தை பற்றி சொன்னான். ஆனால் அந்த பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கல. சீதாவோட குணத்துக்கு அந்த பணம்லாம் ஒன்றுமே இல்லைம்மா. எதுக்காக நீங்கள்
இந்த பணம் கொடுக்கறதுக்கு இவ்வளோ தூரம் வரணும்? என்னம்மா சீதா, நீயாவது உங்கள் அக்கா மீனா கிட்ட சொல்ல வேண்டாமான்னு கேட்க, உடனே மீனாவும் இதை உங்கள் பையன் அருண் கிட்ட கொடுத்துருங்க. அவர் தான் நான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்கணும்னு சீதா கிட்ட கொடுத்து இந்த பெரிய உதவியை செஞ்சுருக்காரு. எப்படியோ அந்த சிந்தாமணி மூலமாக எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணத்தையும் திருப்பி வாங்கிட்டோம். இந்த பணம் எங்ககிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தால் தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா கிட்ட இங்கே அருணோட அம்மா சொல்கிறாங்க, ஏன் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நல்ல முடிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்க, எனக்கும் தெரியுதுமா சொல்லுங்கன்னு கேட்க, இங்கே உடனே மீனா கிட்ட வந்து அருணோட அம்மா சொல்கிறாங்க, என் பையனுக்கும் சீதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் சீதா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமேன்னு நினைக்கிறோம். பெரியவங்க கிட்ட பேசணும்னு நினச்சா சீதா அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறா. அதனால தான் நீங்கள் வந்திருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்கிறோம். உங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வச்சு வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்டலாம் கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்வீங்களா மீனான்னு கேட்குறாங்க. இதை கேட்ட மீனா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இப்படிலாம் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான் இத்தனை நாள் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சீதா நினச்ச மாதிரி சீதாவோட வாழ்க்கையில் இனி நல்ல விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு மீனா ரொம்ப சந்தோஷமாக, கவலைப்படாதீங்க, எங்கள் அம்மா கிட்டேயும் என் வீட்டுக்காரர் என் மாமனார்னு எல்லார்கிட்டேயும் பேசிட்டு நான் சீக்கிரமாகவே வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல முடிவை சொல்கிறேன். ஏற்கனவே நானும் என் வீட்டுக்காரரும் உங்கள் பையன் அருணை பார்த்து பேசணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வெளியில் ஒரு வேலை இருக்குன்னு அருண் கிளம்புனதுனால தான் பார்க்க முடியல. கண்டிப்பாக அருணை பற்றி சொன்னால் என் வீட்டுக்காரருக்கும் ரொம்ப பிடிக்கும். சீக்கிரமாக என் வீட்டுக்காரரே முன்னாடி நின்று அருணுக்கும் சீதாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருவாங்க. கவலைப்படாத சீதா, நாங்கள் இருக்கோம்ல. நீ சீக்கிரமாக கல்யாணத்தை செஞ்சுக்கணும். இனி அம்மாவை பற்றியும் நம்ம தம்பியை பற்றியும் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் சீதா. உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே அருணோட அம்மா கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சீதாவையும் கூட்டிகிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா வரும்போதே நினைக்கிறாங்க, இன்னும் அருண் ஊர்லேருந்து வரலை, ஆனால் இதை பற்றி கண்டிப்பாக என் வீட்டுக்காரர்கிட்டையும் மாமனார்கிட்டையும் பேசணும். இப்படி ஒரு நல்ல வரன் வந்து சீதாவை தேடி வந்தால் வேண்டான்னு சொன்னால் சரிப்பட்டு வராது. சீதாவும் அருணை விரும்புறதுனால எல்லார்கிட்டையும் பேசி ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா யோசிக்கிறாங்க. சீதாவும் அங்கே வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. பூ கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்த மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. என்னம்மா மீனா, சீதா கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம்மாம்மா, சீதா கிட்ட பணத்தையும் கொடுத்துட்டேன். சீதா மூலமாக ஒரு நல்ல விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி உங்ககிட்டையும் என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னம்மா அதுன்னு கேட்க, இருங்க மாமா, உங்கள் பையனும் வரட்டும், உங்களுக்கு நான் காஃபி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. மீனா இப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, என்னவா இருக்கும், இந்த மீனா எதை சொல்கிறதுக்காக வந்திருக்கான்னு தெரியல. ஒருவேளை மீனாவுக்கு மறுபடியும் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்குமா? அதன் மூலமாக மீனாவுக்கு பெரிய வருமானம் எதுவும் வரப்போதா என்ன? இப்படி இருந்தால் தானே மீனா எப்பயுமே சந்தோஷமாக பேசுவா. என்ன நடக்குதுன்னு தெரியல. மீனாவை அவமானப்படுத்தலான்னு நினச்சி திட்டம் போட்டாலும் நடக்க மாட்டேங்குது. சிந்தாமணிக்கு உதவி செஞ்சாலும் சிந்தாமணியவே ஏமாத்திடுறான் இந்த முத்து. இவங்க 2 பேருக்கும் ஏதாவது செய்யணும்னு நினச்சா ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு விஜயா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் முத்து சவாரி முடிச்சுட்டு மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. என்ன மீனா, இங்கே சீதாவை பார்த்தியா? அங்கே பணத்தெல்லாம் கொடுத்துட்டியா? சீதா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளேன்னு சொல்ல, ஆமாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அம்மாவும் சீதாவும் உங்களுக்கு நன்றி சொன்னாங்க. உன் மாப்பிள்ளை பெரிய புத்திசாலியாக தான் இருக்காருன்னு உங்களை புகழ்ந்து பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்க, உடனே அண்ணாமலையும் அது மட்டும் இல்லை, இங்கே மீனா ஏதோ பெரிய விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்ருக்கா அப்படின்னு கேட்க, என்ன மீனா அப்படின்னு சொல்லும்போது, அது ஒன்றும் இல்லைங்க, சீதாவுக்கு சீக்கிரமாகவே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறேன். சீதாவை பொண்ணு கேட்டு ஒரு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அவங்கள போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாப்பிள்ளையோட அம்மாவையும் பிடிச்சிருன்னு சொல்ல, என்ன மீனா, நீ ஏன் முடிவெடுத்துட்டியா? அவங்கள தான் இங்கே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்ல, இல்லைங்க, ஏற்கனவே சீதா ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சாங்கல்ல, அவங்க வீட்டிலையே அவங்களோட பையனையே சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. சீதாவோட குணம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வீட்டுக்கு சீதா மருமகளாக வந்தால் நல்லா இருக்குமேனு இன்னைக்கு நான் சீதா கூட பணம் கொடுக்க போயிருந்தப்ப அவங்களும் என்னை பார்த்து பேசினாங்க. நீங்கள் வந்து மாப்பிள்ளையை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பேர் அருண். அது மட்டும் இல்லாமல் அவரும் ஏதோ போலீஸாக இருக்கார் போல். சீதாவுக்கும் அங்கே அருணை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் சரின்னு சொன்ன உடனே கல்யாண ஏற்பாடை செஞ்சிடலான்னு அந்த அருணோட அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லம்மா மீனா, உன் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்குது. சீதாவுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வரன் வந்திருக்கு. நல்லா படித்த வேலையில் இருக்கிற பையனாக இருந்தால் பார்த்து நீங்களே சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு செஞ்சால் நல்லா இருக்கும்ல. சீதாவோட அம்மாவுக்கும்
இதெல்லாம் கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீ என்ன சொல்கிற முத்து அப்படின்னு இங்கே சீதாவோட கல்யாண விஷயத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பேசி இங்கே மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க விஜயா நினைக்கிறாங்க, என்னது இது, இந்த சீதாவுக்கு மாப்பிள்ளை என்னவோ பெரிய இடத்துல பார்த்துற மாதிரி பேசுகிறாங்க, மாப்பிள்ளை என்னவோ பெரிய வேலையெல்லாம் பார்க்குறாரு போல. அது எப்படி இந்த மீனாவோட தங்கச்சிக்கு இந்த நல்ல வரன் அமைய நான் விடுவேன். அவங்க யார் என்ன ஏதுன்னு முதல்ல கேட்போம். கேட்டுட்டு இந்த மீனாவோட குடும்பத்தை பற்றி தப்பாக சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். கண்டிப்பாக இவங்க பார்க்குற அந்த பையனுக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது. எப்பயுமே மீனா குடும்பம் அவமானப்பட்டு தான் நிற்கணும். அதுலேயும் சீதா பெரிய இடத்துல கல்யாணம் முடிஞ்சு போனால் இந்த மீனாவை கையில் பிடிக்க முடியாது. என் பையன் மனோஜுக்கு இப்படி தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த ரோகிணியால் நானே ஏமாந்து போய் நிற்கிறேன். அதுவும் பெரிய வசதி வாய்ப்பு இல்லாத மீனாவோட தங்கச்சிக்கு நல்ல வரன் கிடைச்சா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு உடனே விஜயாவும் ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. ஆமாம் மீனா, ஏதோ நல்ல மாப்பிள்ளை வரன் கிடச்சிருக்கு. இங்கே சீதாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஏற்பாடை செய்யணும்னு நினைக்கிறியே, அவங்க யாரு என்ன ஏதுன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தா உன் குடும்பத்தை பற்றி நானும் நல்லபடியாக எடுத்து பேசுவேன்ல, கல்யாணத்துக்கு நானும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. இதை கேட்ட முத்துவும், என்னது நீங்களா, அதுவும் மீனா குடும்பத்துக்கு நீங்கள் நல்லது செய்வீங்களா, எப்படியாவது மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு மட்டும்தானம்மா நினைப்பீங்க, மீனா சந்தோஷமாக இருந்தாலே பிடிக்காது, இதில் மீனா குடும்பத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, அதுவும் சீதாவோட கல்யாணத்தை பற்றி நீங்கள் நல்ல விதமாக பேசுகிறதா, எனக்கெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. மீனா, எங்கள் அம்மா ஏதோ கேட்குறாங்க பாரு, சொல்லு. நாளைக்கே அந்த அருண் அங்கே வேலை முடிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம போய் பார்ப்போம், பேசுவோம். சீக்கிரமாகவே இங்கே சீதாவுக்கு பிடிச்சிருந்தா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி முத்துவும் பேசிகிட்டு இருக்காரு. உடனே மீனாவும், இன்றைக்கி தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அவங்க வேறு யாரும் இல்லை அப்படின்னு அவங்க வீட்டு விலாசம், அவங்க என்ன செய்கிறாங்க எல்லாத்தையுமே மீனாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்ட விஜயா நினைக்கிறாங்க, யார் என்ன ஏதுன்னு தெரியலனாலும் அதான் எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சிருச்சே, நாளைக்கே பார்வதியை கூட்டிகிட்டு போய் தெளிவாக அந்த மாப்பிள்ளையோட அம்மா கிட்ட பேசணும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. கல்யாண பேச்ச ஆரம்பித்த உடனே மீனா இவ்வளோ சந்தோஷப்படுறா, தன்னுடைய தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறாளே, இந்த மீனாலாம் எனக்கு மருமகளா, இவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வராமல் இருந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். இந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி முத்துவும் என் வீட்டுக்காரரும் அந்த பேச்சு பேசுகிறாங்க, நான் இந்த வீட்டில் அவமானப்பட்டு நிற்கிறேன், எல்லாருக்கும் பதில் பேச முடியாமல் நிற்கிறேன். அதுக்கு காரணமே இந்த மீனா. இந்த மீனாவும் மீனா குடும்பமும் சந்தோஷமாக இருந்தால் நான் சும்மா இருந்துருவேனா என்ன? நாளைக்கு நான் என்ன செய்கிறேன்னு பாரு மீனா, இந்த கல்யாணமும் நடக்காது, உன் தங்கச்சி நினச்ச மாதிரி விருப்பப்பட்ட வாழ்க்கையும் அமையவே அமையாது அப்படின்னு விஜயா எப்பயும் போல் ரொம்பவே கோவமாக யோசிக்கிறாங்க. எப்பயும் போல் விஜயா பார்வதியை பார்க்க போகிறாங்க. நான் எங்கே போனாலும் கூட பார்வதியை தானே கூட்டிகிட்டு போவேன். இந்த சீதாவோட விஷயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை செய்கிறதுக்கு பார்வதியை கூட்டிகிட்டு போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு பார்வதியை பார்க்க போகிறாங்க விஜயா. இங்கே விஜயா வரதை பார்த்துட்டு பார்வதியும், என்ன விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு கேட்க, என்ன இன்னைக்கும் மீனாவுக்கு ஏதாவது பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே கிளம்பி வந்திருக்கிறியான்னு கேட்குறாங்க. அது எப்படி, மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சாதான் முத்துவுக்கு பிடிக்க மாட்டேங்குதே, அந்த முத்து மீனாவோட பணத்தை திருப்பி அங்கே சிந்தாமணி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டானா, அந்த சந்தோஷத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும். ஆனால் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விஜயா, நீ தனியாகவே போக வேண்டியதானே, உனக்குன்னு உங்கள் வீட்டில் 3 மருமக இருக்காங்க, அவங்க யாரையாவது கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, அதென்ன கோயிலுக்கு போக என்ன பார்க்க வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. என்ன பார்வதி, நீ தானே என் ஃப்ரெண்டு, நான் என்ன செஞ்சாலும் உனக்கு தெரியாமல் செஞ்சது இல்லையே, நீ வா, நான் ஒரு இடத்துக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு போவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் என்ன கூப்பிடுற அப்படி தானே, தப்பு செய்யாமல் இருந்தால் சரிதான், உனக்கு நான் துணையாக இருந்து எதுலேயும் எந்த பிரச்சனையிலையும் நான் மாட்டாமல் இருந்தால் சரிதான், சரிவா விஜயா போகலான்னு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு. அந்த சமயம் கோயிலுக்கு போகும்போது மீனாவோட அம்மாவை பார்க்குறாங்க. பார்வதி ரொம்ப சந்தோஷமாக மீனாவோட அம்மா கிட்ட சிரித்து பேசுகிறாங்க. ஆனால் விஜயா சொல்கிறாங்க, என்ன பார்வதி, நீ என் கூட தானே வந்த, முதல்ல வா, இவங்க கிட்டலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல, மீனாவோட அம்மாவும், சம்மந்தி என்ன சம்மந்தி, பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்களே அப்படின்னு சொல்ல, யாருக்கு சம்மந்தி அப்படின்னு கேட்குறாங்க மீனாவோட அம்மாவை பார்த்து விஜயா. நான் கோயிலுக்கு வந்தேன், நிம்மதியாக இருக்கலாமேன்னு வந்தா, உங்களை பார்த்த உடனே எனக்கு கோவம் தான் வருது. முதல்ல உங்கள் வேலையை போய் பாருங்கள். நீங்களாம் என் சம்மந்தின்னு சொன்னால் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன தான் பார்த்து அவமானப்படுத்தி பேசுவாங்க. மீனாவை நான் மருமகளாகவும் ஏற்றுக்க மாட்டேன், நீங்கள் என்றைக்கும் என் சம்மந்தியாகவே முடியாது. போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் கோயிலுக்கு வந்தேன், என்னவோ உங்களை பார்க்க வந்த மாதிரி வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னு மீனாவோட அம்மாவை அவமானப்படுத்திட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க. அங்கே நல்லா வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்த உடனே
உடனே பார்வதி கேட்குறாங்க, என்ன விஜயா நீ இப்படி பேசிட்ட? மீனாவையும் பிடிக்க மாட்டேங்குது, மீனா குடும்பத்தில் உள்ள யாரையும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ ரொம்ப தப்பு செய்கிற. அவங்க எவ்வளோ ஆசையாக சம்மந்தின்னு வந்து பேசுனாங்க, ஆனால் நீ இப்படியா பேசி அனுப்புறது? இதுக்காக தான் என்னை கூட கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு பார்வதி கேட்குறாங்க. வேற என்ன பார்வதி, இந்த மீனாவோட அம்மாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா நான் போய் பேசணுமா? இவங்க குடும்பத்தில் என்னால் பிரச்சனை வந்து நான் இவங்க எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்க ரொம்ப உரிமையோடு வந்து பேசுகிறாங்க. எனக்கு இவங்களெல்லாம் பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அருணோட வீட்டுக்கு மீனாவோட குடும்பத்தை பற்றி பேசுறதுக்காகவும் சீதாவுக்கும் அருணுக்கும் என்னைக்கும் கல்யாணமே நடக்கக்கூடாது, ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுன்ற எண்ணத்துலையும் அங்கே அருணோட அம்மாவை பார்க்கறதுக்காக பார்வதியை கூட்டிகிட்டு விஜயா கிளம்பி போகிறாங்க. அங்கே அருணோட வீட்டுக்கு விஜயா வரதை பார்த்துட்டு அவங்க அருணோட அம்மா கேட்குறாங்க, ஆமாம் யாருங்க நீங்கள்? யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு கேட்க, உங்களை எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் தான் மீனாவோட மாமியார். ஏதோ கல்யாண விஷயத்தை பற்றி பேசுனீங்களாமே, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போகலாம், ஒரு உண்மையை சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே விஜயா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே பார்வதியும், என்ன விஜயா நீ என்னென்னவோ சொல்லி கூட்டிகிட்டு வந்த? இவங்க அப்போ மீனாவோட தங்கச்சி சீதாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனோட அம்மாவா? நீ எதுக்காக இங்கே வந்த? நீ ஒன்றும் நல்லது செய்ய மாட்டிய யாருக்கும். ஏன் விஜயா இப்படி செய்கிறேன்னு கேட்க, நீ பொறுமையாக இரு பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு, நான் மீனாவோட மாமியார் தான். மீனாவே என் வீட்டுக்கு மருமகளாக வர தகுதி இல்லாதவ, பெருசாக படிக்கலை, பூ கொடுத்து தான் ஏதோ சம்பாதிச்சிட்ருக்கா. அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் நல்லா படித்து பெரிய வேலையில் இருக்கான்னு கேள்விப்பட்டேன். உங்கள் பையனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு இந்த மீனாவோட குடும்பத்தில் உள்ள அந்த சீதாவையாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவே எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறமும் நாங்கள் யாரும் நிம்மதியாக இல்லாமல் மீனாவால் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு. என்ன செய்ய, என் பையனை மீனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு நான் தான் ரொம்ப பொறுமையாக போகிறேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அந்த வீட்டில் உள்ள சீதாவை இங்கே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தா இங்கே நீங்கள் யாரும் நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்க எல்லாருமே அப்படி தான், மற்றவங்கள எதிர்த்து பேசுறது, திட்டுறது, அவமானப்படுத்துறதுன்னு ஒவ்வொன்றா செய்வாங்க. சொல்லப்போனால் அந்த குடும்பத்துலேருந்து நீங்கள் பொண்ணு எடுக்கிறது உங்கள் குடும்பத்துக்கு சரி வராது. நல்லது செஞ்சுட்டு போவோமேன்னு தான் உண்மையை சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்னு நடந்தது நடக்காததுன்னு எதையோ சொல்லி அவங்க மனசை மாற்ற பார்க்குறாங்க விஜயா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய குடும்பம், உங்கள் பையன் நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்கள் பையனும் நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியும். அதுவும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பொறுமையாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் இங்கே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அவங்க யார், எப்படி, என்ன இதுன்னே உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி இதை பற்றிலாம் சொல்லிட்டு போகலாமேன்னு தான் நானே வந்தேன். மீனாவையும் நம்பாதீங்க, அந்த மீனா தங்கச்சி சீதாவையும் நம்பாதீங்க. 2 பேரும் நல்லா ஏமாற்றுவாங்க. இப்போ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லி உங்களை ஏமாற்றுவாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் நம்பி ஏமாந்து போய் இருக்கணும். ஏற்கனவே அந்த மீனா என் வீட்டுக்கு மருமகளாக வந்து நாங்கள் படுற கஷ்டம் போதாதா அப்படின்னு சொல்லி என்னென்னவோ சொல்ல இங்கே மீனாவோட அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, நீங்கள் மீனாவோட மாமியாரா? உங்களை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் என்னை தேடி வந்து இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு இங்கே அருணோட அம்மா சிரிக்கிறாங்க. அருணோட அம்மா இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு பார்வதிக்கும் விஜயாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன நீங்கள் உங்களுக்கு நல்லது செய்யலாமேன்னு வந்து உண்மையை சொல்லிகிட்ருக்கேன், இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் சிரிக்கிறீங்களே. ஆமாம், என்னை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் மீனாவோட மாமியார்னு தெரியாது, ஆனால் மீனாவோட மாமியார் ரொம்ப நல்லவங்களே இல்லைன்றது எனக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். உங்களால் தானே சிந்தாமணி மீனா அந்த பெரிய டெக்கரேஷனோட செய்யக்கூடாதுன்னு 2 பேரும் திட்டம் போட்டு தானே பிரச்சனை செஞ்சீங்க. இதெல்லாம் என் பையன் மூலமாக எனக்கு எப்பயோ தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இங்கே விஜயாவுக்கு தாங்க முடியல. இந்த மீனாவும் மீனா வீட்டில் உள்ளவங்களும் என்னை பற்றி அப்போ எல்லாருக்கிட்டையும் தப்பு தப்பாக தான் சொல்லி வைக்கிறாங்களா? நான் ஒன்று நினச்சி இங்கே வந்தால் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும் போலையே, இங்கே நான் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு விஜயா நினைக்கிறாங்க. உடனே பார்வதியும், இதெல்லாம் உனக்கு தேவையா விஜயா? அங்கே மீனா வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா பிடிச்சா பக்கத்தில் நின்று பாரு, இல்லையா அமைதியாக இருக்காம நீ அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினச்சி வந்த. உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவங்க பேச போகிறாங்க, நீ கேட்டு அவமானப்பட்டு நிற்க போகிற பாரு அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. இங்கே அருணோட அம்மா விஜயாவை பார்த்து கோபமாக பேசுகிறாங்க. நான் கூட நினச்சேன்
மாமியாராக இருக்கிறவங்க இப்படிலாமா செய்வாங்க, மீனா ரொம்ப பாவம்னு. ஆனால் இப்படி தேடி வந்து அவங்க குடும்பத்தை பற்றி அவமானப்படுத்தி பேசுகிறதுன்னு நீங்கள் பொய் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் நான் நம்ப போகிறதில்ல. ஏன்னா மீனா குடும்பத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மீனா அம்மா இன்னும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பொறுப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சீதாவும் நான் யாருன்னு தெரியாதப்பவே என் கூட எனக்கு துணையாக இருந்து அவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. இங்கே மீனாவோட தங்கச்சி சீதா தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நானும் என் பையனும் எப்போவோ முடிவெடுத்துட்டோம். யார் வந்து தப்பாக அவங்கள பற்றி சொன்னாலும் நாங்கள் அதை கேட்க போகிறதே இல்லை. ஏன்னா நாங்கள் முடிவெடுத்ததை மாற்ற போகிறதில்ல. அவங்கள பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களை பற்றியும் எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புங்க. உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கல. மீனா அந்த வீட்டில் எவ்வளோ பொறுப்பாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். மீனா வெளியில் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடாதுன்னு நீங்கள் என்னெல்லாம் பிரச்சனை செய்கிறீங்கன்னு உங்களை பற்றியும் ரொம்ப நல்லா தெரியும். இப்படிப்பட்ட மாமியாராக நான் என்னைக்கும் இருக்கவே மாட்டேன். உங்ககிட்ட பேச எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க. அசிங்கமா இல்லை? அடுத்த குடும்பத்தை பற்றி என்கிட்டயே வந்து தப்பு தப்பாக பேச. என்னதான் இருந்தாலும் மீனாவோட அம்மா எனக்கு சம்மந்தியாக போகிறாங்க. அவங்கள நான் யார் முன்னாடி விட்டு கொடுக்க முடியாது. நீங்களும் சிந்தாமணியும் பிரச்சனை செய்ய போய் தானே மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டரே கிடைக்கல. மீனா பொறுப்பாக இருந்தாலும் அவங்கள மருமகளாக ஏற்றுக்காத நீங்கள்லாம் ஒரு மாமியாரா? நீங்கள் நல்ல மாமியாரே இல்லை. உங்ககிட்ட நான் பேசினதா மீனாக்கு தெரிஞ்சா மீனாவும் சீதாவும் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. நீங்கள் தான் எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்டுப்பேன், இந்த கல்யாணத்தையும் நான் நிப்பாட்டிடுவேன்னு நினச்சி என்னென்னமோ சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கேருந்து கிளம்புறீங்களா? இல்லை என் பையன் வந்ததுக்கப்புறமா உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். என் பையனும் போலீஸாக தான் இருக்கான் தெரியும்ல அப்படின்னு சொன்ன உடனே விஜயா மெதுவாக எந்திரிக்கிறாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. அதான் அந்த மீனாவும் மீனா தங்கச்சியும் என்னை பற்றி நல்லா எல்லாருக்கிட்டையும் அவமானப்படுத்தியில் பேசியிருக்காங்க. இனி இங்கே இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட நம்ம முயற்சி செஞ்சாலும் எதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு மெதுவாக பார்வதியை கூட்டிகிட்டு வெளியில் வரும்போது சொல்கிறாங்க. இங்கே அருணோட அம்மா விஜயாவை பார்த்து சொல்கிறாங்க, இனியாவது உங்கள் மருமக மீனாவை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்க மீனா ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். மீனா வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப நல்லவங்க. அவங்க குடும்பத்தை பற்றி நீங்கள் இப்படி அவமானப்படுத்துனீங்க. நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பெரியவங்கன்றதுனால தான் பொறுமையாக பேசினேன். இல்லை மீனாவை நீங்கள் தப்பாக பேசுனதுக்கும் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசுனதுக்கும் கண்டிப்பாக உங்கள் 2 பேரையும் பலார்னு வெளுத்து வாங்கலான்னு தான் எனக்கு தோணுது. போனால் போதுன்னு இந்த முறை நான் அமைதியாக இருக்கேன். கிளம்புங்க இங்கேருந்து. இன்னொரு முறை இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்ற எண்ணத்தோட என்னை தேடி வராதிங்க. அப்படி வந்தீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நல்லா வெளுத்து வாங்கி திட்டி அங்கேருந்து அனுப்புகிறாங்க அருணோட அம்மா. இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத விஜயா அருணோட அம்மா பேசின பேச்சால் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு வராங்க. இதை பார்த்துட்டு பார்வதியும், என்ன விஜயா அமைதியாக இருக்க? என்னென்னவோ சொன்னியே, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன், நான் பேசினா அப்படியே அங்கே இந்த பையனோட அம்மா நம்பிடுவாங்கன்னு உன்னை எவ்வளோ அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. இதுக்காக தான் என்னையும் கூட கூட்டிகிட்டு வந்தியா? உன்னால் நானும் தலை குனிஞ்சு நிற்கிறேன். மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்னா இதில் மீனா குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு என்ன அவசியம்? எதுக்காக இப்படி நீ செஞ்ச? இங்கே சீதாவோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்யணும்னு மீனாவும் முத்துவும் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்போ அந்த எல்லாத்தையும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சி நீ தான் தலை குனிஞ்சு நிற்கிற. இனியாவது திருந்தி உன் வேலையை பாரு. அடுத்தவங்க வீட்டில் பிரச்சனை செய்யணும், அடுத்தவங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்காத விஜயா. இதுக்காகவே உன் கூட இனி எங்கேயும் வெளியில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல நான் தான் அவமானப்பட்டு நிற்கணும். நான் கிளம்புறேன், நீ மெதுவாக உன் வீட்டுக்கு போ. இனி இப்படி எதுவும் பிரச்சனை செய்யணும்னு என் வீட்டு பக்கம் வராது விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப கோவமாக திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விஜயாவுக்கு என்ன செய்யனே தெரியல. எனக்கு இதுவும் தேவை, இன்னமும் தேவைதான். பார்வதி மட்டுமா திட்டுறா? அந்த அருணோட அம்மாவும் தான் அந்த பேச்சு பேசுகிறாங்க. இந்த மீனாவுக்கு வேற வேலை இல்லை, என்னை பற்றி எல்லார்கிட்டேயும் சொல்லி வச்சிருக்கா. அதான் நான் வந்து பேச வந்தாலே திட்டி அனுப்புகிறாங்க. முதல்ல இந்த மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ற மாதிரியே யோசனை பண்ணிக்கிட்டே வர அதுக்குள்ளே இங்கே அருணோட அம்மாவும் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. உங்கள் மாமியார் வந்தாங்க, அவங்க சொன்னது எதையுமே நான் நம்பலை. ஆனால் எப்படி தான் அவங்க உன் வீட்டில் இருக்கிறாங்களோ தெரியல. ஏன்னா வீட்டில் இருக்கிற உன் மாமியாரே உன்னை புரிஞ்சிக்காம உன் குடும்பத்தை பற்றியும் உன்னை பற்றியும் இவ்வளோ தப்பாக பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே அருணோட அம்மா சொல்கிறாங்க. ஆனாலும் அவங்க சொன்ன எதையும் நம்பலை. இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும்ன்ற விஷயத்தையும் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. மீனாவுக்கு விஜயா மேலே அவ்வளோ கோவமாக இருக்குது. இன்றைக்கி அத்தை வரட்டும், இதுக்காக தான் காலையிலேயே கோயிலுக்கு போகணும்னு பொய் சொல்லிட்டு கிளம்பி போனாங்களா? இவங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? என் வாழ்க்கையில் தான் பிரச்சனை செய்கிறாங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் சீதாவை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அத்தை போய் அங்கே அருணோட வீட்டில் பேசியிருப்பாங்க அப்படின்னு கோவமாக இருக்க விஜயா மெதுவாக வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மீனா கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அத்தை நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு இதுதான் வேலையா? அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுறதுல அப்படி என்னதான் உங்களுக்கு சந்தோஷம்? நான் இந்த வீட்டோட மருமக,
என்னை பற்றி எது வேணாலும் பேசுங்க. என் அம்மாவை பற்றியும் என் தங்கச்சியை பற்றியும் பேச நீங்கள் யார்? உங்களுக்கு என்ன பெரிய தகுதி இருக்குன்னு அவங்கள பற்றி தப்பாக அங்கே அருணோட அம்மா கிட்ட பேசியிருக்கீங்க. பரவாயில்ல, அவங்க எங்கள் குடும்பத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் உங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க போல. என் தங்கச்சி சீதாவோட கல்யாணம் நாங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதெல்லாம் பிரச்சனை செஞ்சு ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினச்சா இப்படி தான் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு வந்து நிற்கணும். உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உங்கள் மருமக ரோகிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு இப்போ மனோஜோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிற நீங்கள் சீதாவுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுவும் ஒரு பெரிய இடத்துல நல்ல ஒரு வரன் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே, அசிங்கமா இல்லை? இப்படி எல்லாருக்கும் பிரச்சனை செய்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையா? என்னை பற்றியோ என் தங்கச்சி தம்பி என் அம்மானு என் குடும்பத்தை பற்றியோ ஏதாவது இனி யார்கிட்டயாவது தப்பாக பேசுனீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது, அப்புறம் என் மாமியாருன்னு கூட பார்க்க மாட்டேன். உங்களை பற்றி என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நானும் உங்களை வெளுத்து வாங்கிடுவேன். போனா போதுன்னு பொறுமையாக இருக்கேன். ஏற்கனவே அவமானப்பட்டு தானே திரும்பி வந்திருக்கீங்க. இனியாவது திருந்தி உங்கள் வேலையை பாருங்க. அது என்ன, என் அம்மாவை பார்த்தாலும் என் தங்கச்சியை பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி பிடிக்காம இருக்குது? நாங்கள் தேடி வந்து எந்த பிரச்சனையும் செய்யலை. நீங்கள் எங்களுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மீனா இருந்த கோவத்தில் இந்த விஜயா செஞ்ச எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்க. மீனா குடும்பத்தை பற்றி பேசி இந்த சீதாவோட கல்யாணம் நடக்க விடாமல் செய்யலான்னு அந்த அருணோட அம்மா கிட்ட போய் பேசினா அவங்களும் என்னை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் இந்த மீனா நிற்க வச்சு கேள்வி கேட்டு அந்த பேச்சு பேசுகிறாளே. நாம் இந்த மீனாவை அவமானப்படுத்தணும்னு நினச்சி எல்லாராலையும் நாம் தான் அவமானப்பட்டு நிற்கிறோம். மீனாவும் முத்துவும் சந்தோஷமாக இருக்கக்கூடாது. அவங்க நினச்சது எதுவுமே நடக்கக்கூடாது. அவங்க இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கணும்னு நாம் பெருசாக திட்டம் போட்டால், ஆனால் நம்ம நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. என் முன்னாடியே இந்த மீனா என்ன கேள்வி கேட்டு என்னையே எதிர்த்து பேசிட்டு போகிறா. இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப கோவத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க விஜயா.